அது கோடைக்காலம். வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. யாராவது வீட்டை விட்டு வெளியில வரணும்னாலேயே யோசிப்பாங்க. அவ்ளோ வெயில் இருந்துச்சு வெளியில. அந்த நேரத்துல தான் அந்த கிராமத்துக்கு பிரசாத், சாரதாங்கிற தம்பதி வந்தாங்க. இந்த வெயிலுக்கு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு ஒரு மரத்தடியில உட்கார்ந்தாங்க. இந்த அனாமிகா வீட்டுக்காரங்க எங்க வாடகைக்கு வீடு எடுத்திருக்காங்க தெரியல. யாரையாவது கேட்டு பார்க்கலான்னா ஒரு ஆளை கூட காணோம். இந்த வெயில் நெருப்ப கக்குது. ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இந்த வெயில்ல இந்த அனாமிகா வீட்டை தேடி எங்க கண்டுபிடிக்கிறதுமா? ஆமாங்க, மனுஷங்களை விடுங்க. ஒரு புல்லு பூண்டு கூட பச்சையா இல்ல. எல்லாம் காஞ்சி கருவாடா கிடக்குது. ஒரு அடி கூட எடுத்து நடக்க முடியலையே. அப்பதான் அனாமிகா டென்ஷனா அங்க வந்தா. அத்தை, மாமா இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல தேடிக்கிட்டு இருந்தேனே. வாங்க வாங்க, சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். இந்த வெயில்ல ரொம்ப நேரம் இருந்தா ஹீட் ஸ்ட்ரோக் வரும். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேற சொன்னீங்களே. அப்பாடா, வந்தியாமா? வாமா வாமா, சீக்கிரமா போலாம். 3 பேரும் சேர்ந்து அனாமிகா இருக்கிற குடிசை வீட்டுக்கு வந்தாங்க. வெளியில வெயில் அடிச்சாலும் அந்த வீட்டுக்குள்ள குளு குளுன்னு காத்தடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மேல ஓடு, உள்ள மரம் இருந்ததுனால அந்த வீட்டுக்குள்ள வெப்பம் அவ்வளவா உள்ளுக்குள்ள வரல. அப்பாடா, வெளியில அவ்வளோ வெயில் இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள ஏசி போட்டா மாதிரி இருக்குங்க. இப்பதான் உயிரே வர மாதிரி இருக்கு. ஆமா சாரதா. அப்போ ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்தான். அம்மா, அப்பா, எப்படி இருக்கீங்க? உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கப்பா. உங்களை நல்ல ஹாஸ்பிட்டல்ல நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். என்னடா இருக்கு, வயசாயிடுச்சு. அதனால வர வேண்டிய வியாதி எல்லாம் வருது. உங்க அம்மாக்கு அடிக்கடி ஜுரம் வந்துகிட்டு இருக்கு. இரும்பலு நிக்கவே மாட்டேங்குது. எங்க காமிச்சாலும் குணமாக மாட்டேங்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா. நாளைக்கு உங்களை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் காட்டுறேன். வேண்டாண்டா, உங்ககிட்ட இப்போதைக்கு அவ்வளோ பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நாங்களும் உங்களோட இந்த வீட்லயே இருந்துடுறோம். உங்க அம்மா சுரேஷ் வீட்ல மேல இருக்கட்டும். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க இங்க இருக்கோம். என்னப்பா இது, நீங்க 2 பேரும் ஒன்னா தானே இருக்கணும். அது இல்லடா, நிலைமை ஒன்றும் சரியில்லை இல்லையா? நாங்க அப்புறம் பாரம் ஆயிட்டோம்னா நல்லா இருக்காது. அது மட்டுமா, சுரேஷ் வீடு பக்கத்துல தானே இருக்கு. நான் அங்க போய்க்கிறேன். ஆமா அத்தை, இந்த தெருவோட முனையில இருக்க பெரிய பங்களா அதுதான் அவங்களோட வீடு. சரி பரவாயில்ல, முதல்ல சாப்பிட்டு போங்க. பரவாயில்லம்மா, நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். என்ன முதல்ல அங்க விட்டுட்டு வாங்க. அனாமிகா சாரதாவை கூட்டிக்கிட்டு போய் அந்த தெரு முனையில இருந்த பங்களாவில விட்டுட்டு வந்தா. சாரதா அந்த பங்களாக்குள்ள போனாங்க. அனாமிகா அவளோட வீட்டுக்குள்ள வந்தா. சாரதா வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு உள்ள இருக்கிறவங்கள கூப்பிட்டாங்க. ஆனா ஏசி ரூம்ல இருந்த அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கல. உள்ள பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா உள்ள அவனே பேசிக்கிட்டு இருக்கிறது வெளியில கேட்டுச்சு. யாரது? பிச்சைக்காரங்க வர வர உள்ள வரைக்கும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? எங்க கிட்ட கொடுக்க ஒண்ணும் இல்ல, போங்க போங்க. அப்போ சுரேஷ் வேகமா வெளியில வந்தான். வெளியில வாசல்ல நின்னுட்டு இருந்த தன்னோட அம்மாவை பார்த்தான். அம்மா, நீங்களா? எப்போ வந்தீங்க? சொல்லவே இல்ல. உள்ள வாங்க அப்படின்னு அம்மாவை உள்ள கூட்டிக்கிட்டு வந்தான். நீங்களா அத்தை? யாரோ பிச்சைக்காரங்க நினைச்சிட்டான் அத்தை. ஏதாவது குடிக்கிறீங்களா? ஏதாவது ஜூஸ் கொண்டு வரவா? வேண்டாம்மா, ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு. சூசு கீசு குடிச்சா அதிகமாயிடும். அட ஆமா, சளி பிடிச்சா குடிக்க கூடாது. சரி இருக்கட்டும் அத்தை. மாமா எங்க? உங்களோட அவர் வரலையா? வந்தாருமா, ஆனா இங்க வரல. அனாமிகா வீட்டுல இருக்காரு. நான் உங்களோட இருக்கலான்னு வந்திருக்கேன். என்னது, மாமா அந்த சின்ன குடிசை வீட்டுல இருக்காரா? எப்படி இருக்க போறாரு அத்தை? வெயில் வெளியில எப்படி இருக்குன்னு தெரியும்ல. அவங்க கிட்ட மருந்து வாங்க கூட பணம் இருக்காதே. மாமாவும் இங்க வந்துட்டாருன்னா நல்லா இருக்கும்ல அத்தை. நானே உங்க 2 பேரையும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல கூட இருந்து பாத்துக்குவேன் இல்லையா? அந்த வீட்ல இருந்தா என்ன குறையும் சொல்லுங்க? அங்க இருக்கிறத விட இங்க இருக்கிறது நல்லது இல்லையா? பரவாயில்லம்மா, இருக்கிறத வச்சு அவங்க பாத்துக்க போறாங்க. உனக்கு எதுக்குமா கஷ்டம்? அவனியோட பேச்சுல இருந்த ஏளனம் சாரதாவுக்கு நல்லா புரிஞ்சுது. பணம் நிறைய இருக்குங்கிற திமிர்ல அனாமிகாவை குறைச்சு மதிப்பிட்டு பேசுறது சுரேஷுக்கு கூட பிடிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் அப்படியே போச்சு. அவனி வீட்ல விதவிதமான சாப்பாடை செஞ்சு டேபிள்ல வச்சா. அவனி டைனிங் டேபிளுக்கு வராம வேலைக்காரங்களை கூப்பிட்டு மாமியாருக்கு சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அந்த வேலைக்கார அம்மா ரொம்ப பணிவோட சாரதாவை சாப்பிட கூப்பிட்டாங்க. அம்மா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிட வரீங்களா? டேபிள் மேல இருந்த விதவிதமான சாப்பாடெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்ட சாரதா, ஐயையோ இவ்ளோவா? எதுக்குமா இவ்ளோ குழம்பு?
எதுக்கு இவ்ளோ சாப்பாடு செஞ்சிருக்கீங்க? இதெல்லாம் யார் சாப்பிட போறாம்மா? என்னவோம்மா, சின்னம்மா உங்களுக்காக பிரத்யேகமா இது எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. சரிம்மா, நான் மட்டும் இதெல்லாம் எங்க சாப்பிட போறேன்? நீயும் வந்து உட்கார்ந்தேனா சாப்பிடலாம். வா, வந்து உட்காரு. ஐயோ வேண்டாம்மா, நாங்க என்னைக்கும் இந்த வீட்ல உள்ளவங்களோட ஒன்னா உட்கார்ந்ததில்ல. சின்னம்மாக்கு தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாங்க, வேலையை விட்டே தூக்கிடுவாங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்ளோ சாப்பாடை வீணாக்கிறத விட யாராவது சாப்பிட்டா புண்ணியமா போகும். உட்காரு. அவனி சுரேஷ கூட போய் கூப்பிடு. அவங்க ஏற்கனவே சாப்பிட்டாங்களேம்மா, இது எல்லாம் உங்க ஒருத்தவங்களுக்காக செஞ்ச சாப்பாடு. சாரதா பலவந்தமா வேலைக்காரமாவோ உட்கார வச்சாங்க. பரவாயில்லடிம்மா, என் பேச்ச கேளு, நீயும் சாப்பிடு. எல்லாரும் மனுஷங்க தானே. சாரதா பலவந்தப்படுத்தினாலும் அந்த அம்மா பயந்துகிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க அவனி வந்துட்டா. கீதாமா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? மரியாதையா அங்க இருந்து எந்திரிங்க. சின்னம்மா, நான் சொன்னேன், பெரியம்மா தான் நீ உட்காந்து சாப்பிடுனாங்க. அத்தை, இது என்ன பழக்கம்? வேலைக்காரங்கள இப்படி டைனிங் டேபிள் உட்கார வைப்பீங்களா? இது உங்க அனாமிகாவோட குடிசை வீடுன்னு நினைச்சிங்களா? யார் வேணா எங்க வேணா உட்காந்து சாப்பிட? இது என் வீடு. இங்க சில வழிமுறைகள் இருக்கு. அம்மா அவனே, அவளும் மனுஷி தானம்மா. சாப்பாடு வீணா போயிடுமேன்னு நான் தான் அவளை கூப்பிட்டேன். வேஸ்ட் ஆச்சுன்னா நாய்க்கு போடுங்க. இப்படி வேலைக்காரங்களை உட்கார வைப்பீங்களா? ஏற்கனவே வெயிலுக்கு எரிச்சலா இருக்கு. பத்தாவதுக்கு நீங்க வந்து இன்னும் எரிச்சலை கலப்புறீங்க. உங்களுக்கு அந்த குடிசை வீட்டு பழக்கம் இருந்தா அங்கேயே இருந்துக்க வேண்டியதானே. இங்க வந்து என் வீட்டு மானத்தை வாங்காதீங்க. இவ சாப்பிட்டு அந்த தட்டை தூக்கி போடுங்க. அவனி பேசின பேச்சுக்கு சாரதா கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தாலும் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. பணம் இருக்கிற இடத்துல மனுஷங்களை விட பழக்கங்களுக்கு தான் மதிப்பு அதிகம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவனி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு கோபத்தோட அவ ரூமுக்கு போயிட்டா. சாரதா அங்கேயே ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அழுகிய வந்துருச்சு. அங்க சுரேஷ் வந்தான். அம்மா, இங்க மனுஷங்களை விட பணத்துக்கு தான் மதிப்பு அதிகம்மா. எல்லாரையும் நம்ம பக்கத்துல சேர்த்துக்கவே முடியாதுமா. அவனிக்கும் அது பிடிக்காதுமா. என்ன மன்னிச்சிரு. சுரேஷ் வேலைக்காரமாவை பார்த்து, கீதாம்மா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம். நீங்க இப்படி ஒன்னா உட்காரதால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உங்க முதலாளி அம்மாவுக்கு பிடிக்காது இல்ல. உங்களையும் நான் எங்க அம்மா மாதிரி தான் பாக்குறேன். ஆனா அவனே அப்படி நினைக்க மாட்டான். அம்மா இங்க இருக்கிற வரைக்கும் அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க கீதாம்மா. சரிங்க சின்னையா, தப்பெல்லாம் என்னதுதான். நான் இங்க இருந்து போறேன். கீதாம்மா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சாரதா அமைதியா சாப்பாட சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்க போனாங்க. ஆனா ரூம்ல சுரேஷ்க்கும் அவனிக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு. அவனி, எங்க அம்மா கிட்ட நீ அப்படி பேசியிருக்க கூடாது. எங்க அம்மா ஒன்றும் சொந்தக்காரங்கல்ல, அவங்க என் அம்மா. ஒரு வேலைக்காரங்களோட உட்காந்து சாப்பிட்டா என்ன மானம் போயிடுது? ஆமா, எனக்குன்னு சில மேனஸ் இருக்கு. உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து ஏன் டைனிங் டேபிள்ல பஞ்சாயத்து வச்சா நான் ஒத்துக்க மாட்டேன். இஷ்டம் இருந்தா இருக்க சொல்லுங்க, இல்ல கிளம்பட்டோம். அதான் இருக்கே அந்த குடிசை வீடு. ஏன் ஏசி ரூம்ல இந்த சண்டை எனக்கு பிடிக்கல. உனக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு அவனி. மனுஷங்களை விட பொருள் மேல மதிப்பு அதிகம் நினைக்கிறேன். 2 பேரும் சண்டை போட்டு அவங்க தனித்தனியா போய் படுத்துட்டு தூங்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்ட சாரதாவோட மனசு தாங்கல. என்னால இவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சா? இத்தனை நாளா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது குடும்பத்துல நான் வந்ததும் பிரச்சனை வந்துருச்சே. அங்க மனுஷங்களுக்கு மத்தியில உரசல் இருந்தது. ஆனா அனாமிகா வீட்ல எல்லாரும் அமைதியாவும் நிம்மதியாவும் வாழ்ந்தாங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மாமா, இந்த பூண்டு ரசத்தை ஊத்திக்கோங்க, உங்க உடம்பு வலிக்கு ரொம்ப நல்லது. ஆஹா, என்ன ருசி என்ன ருசி. எனக்கு என்னமோ உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறனோன்னு உள்ளுக்குள்ள தோணுதுமா. என்ன பேசுறீங்கப்பா? நீங்க எங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம்தான். அனாமிகா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துப்பா. நீங்க எதையும் யோசிக்காதீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சரிப்பான்னு சொன்னாரு. இவ்ளோ நல்ல பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காளே, அது நம்ம பண்ண அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சாரு. அனாமிகா மாமனார ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டா. அவருக்கு தேவையான மருந்துகளை சமயத்துக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு அப்படியே போச்சு. மறுநாள் ரமேஷ் அவங்க அப்பாவை அவர் உடம்புல இருக்க பிரச்சனைய செக் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனான். இன்னொரு பக்கம் சுரேஷ் வீட்ல இருந்த சாரதாக்கு ஜுரம் குறையாததால சாரதா அவனிக்கிட்ட போய், அம்மா அவனி, ஜுரம் குறையவே மாட்டேங்குது. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோமா? நீங்களும் வருவீங்களா? எங்களால வர முடியாது அத்தை, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அதான் உங்களுக்கு பிடிச்ச வேலைக்காரமா இருக்காங்கல்ல, அவங்களே உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க, நல்லா பாத்துக்குவாங்க. சேர்ந்து போங்கல. சுரேஷ் கோபத்தோட, அவனி, போதும் நிறுத்து. அம்மா,
நீ வா, நம்ம போகலாம். கார் எடுக்கிறேன், கிளம்பு. சுரேஷ் அவங்க அம்மாவையும் அதே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தான். அதிர்ஷ்டம் நல்லா இருந்ததுனால அதே நேரத்துல ரமேஷும் வந்திருந்தான். 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அண்ணா, உன்கிட்ட பணம் இல்லைனாலும் அப்பாவையும் அம்மாவையும் எவ்வளோ நல்லா பார்த்துருக்க. அதை பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு அண்ணா. ஆனா என் பொண்டாட்டியோட திமிரால என் சொந்த அண்ணன் கிட்ட கூட மனசு விட்டு பேச முடியாம போச்சு. சுரேஷ், எப்படிரா இருக்க? அம்மாக்கு என்னாச்சு? அண்ணா, உன்கிட்ட பேசினா என்ன ஆகுன்னு தெரியும்ல, அதனால தான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஆனா நான் மட்டும் சந்தோஷமாவே இல்லை அண்ணா. உங்க கூட ஒண்ணா இருக்கும்போது மட்டும்தான் நான் சந்தோஷமா இருந்தேன். என்னைக்கு அந்த பேயை கட்டுனனோ அன்னைக்கு போச்சு சந்தோஷம். சுரேஷ் கவலையோட தன்னோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போனான். ஹாஸ்பிட்டல்ல நடந்த அந்த விஷயத்துக்கு அப்புறமா அப்பாவும் புள்ளையும் மனசு பாரத்தோட வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க. சுரேஷ் படுற கஷ்டத்தை நினைச்சு அவங்களால தாங்கிக்க முடியல. ரமேஷ் வீட்டுக்குள்ள வந்ததும் அனாமிகா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான். அனாமிகா, சுரேஷோட நிலைமைய நினைச்சா எனக்கு தாங்கவே முடியல. பணம் இருந்தாலும் அவன் சந்தோஷமா இல்லை. அவன் பொண்டாட்டியோட அகங்காரத்தால பெத்தவங்கள்ட்ட என்கிட்ட கூட அவனால பேச முடியல. ஆமாண்டா ரமேஷா, பணக்கார குடும்பத்துக்கு அனுப்பி நம்ம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம். அவன் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க முடியாம அங்க இருந்து திரும்ப வந்தான். நம்ம தான் அவனை சமாதானப்படுத்தி அனுப்பணும். பணம் இருக்கிறவங்க, பணத்தாசை இருக்கிறவங்க எப்போதும் இந்த மாதிரி அகங்காரத்தோட தான் இருப்பாங்க. மனுஷங்க மேல அன்பு இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம அனாமிகா மாதிரி இருப்பாங்க. கவலைப்படாதீங்க மாமா, காலம்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னா அனாமிகா. அன்னைக்கு அப்படியே போச்சு. மறுநாள் கூட அவனியோட நடவடிக்கையில எந்த மாற்றமும் இல்ல. மாமியார் சாரதாவை சுத்தமா கண்டுக்கவே இல்ல. அவங்கள ஏதாவது ஒன்னு சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தா. இத தாங்க முடியாத சாரதா இத தன்னோட புள்ள சுரேஷ் கிட்ட பேசலான்னு அவனோட ரூமுக்கு வந்தாங்க. ஆனா உள்ள அவனியும் ரமேஷும் பேசிக்கிட்டு இருக்கறத கேட்டுட்டு அங்கேயே நின்னுட்டாங்க. இங்க பாருங்க, உங்க அம்மா அதை செய்ய இதை செய்யன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னால அதெல்லாம் கேட்கவே முடியல. தயவு செஞ்சு அவங்கள அனாமிகா வீட்டுக்கே அனுப்பி வச்சிருங்க. சுரேஷ் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தான். மாமாவை வேணா இங்க வச்சுக்கலாம். அவர் பாட்டுக்கு அமைதியா இருப்பாரு. எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்க அம்மாவோட ஏவலை என்னால பொறுத்துக்க முடியல. உடனே அவங்கள இங்க இருந்து அனுப்பி வச்சிருங்க. சரி அவனி, நீ சொன்ன மாதிரியே செய்யலாம். அம்மாவை அண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். அவங்க பிரச்சனையால பையன் கஷ்டப்படுறானேன்னு சாரதாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சுரேஷ் கனத்த இதயத்தோட தன்னோட அம்மாவை அண்ணனோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். அண்ணா, அம்மா இங்கே இருக்கட்டும். நிலைமை உனக்கு தெரியும்ல, என்னை மன்னிச்சிருங்க. அப்பா, நீங்க வாங்க. அவனி உங்களை கூட்டிக்கிட்டு வர சொன்னா. வேண்டாண்டா சுரேஷா, நாங்க வரல. எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு. அனாமிகா அன்பா போடுற சோறு, அவ காட்டுற அன்பு பரிவு எல்லாம் பிடிச்சிருக்கு. அங்க உங்க வீட்ல ஏசி இருந்தாலும் உன் பொண்டாட்டியோட வார்த்தைகள் நெருப்ப கக்கும். நான் இங்கேயே சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா. இல்லப்பா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க மட்டும் இப்ப என் கூட வரலனா அப்புறம் அவ என்னை புதைச்சிருவாப்பா. வீட்ல சண்டையா இருக்கும். நான் சந்தோஷமா குடுத்தன நடத்தணும்னா நீங்க வந்துதான் ஆகணும். ப்ளீஸ். பாத்தியாடா ரமேஷா, என் புள்ள என்ன மாதிரி நிலைமையில இருக்கான் பாரு. சரிடா சுரேஷா, நீ சொல்றன்னு உனக்காக நான் அங்க வரேன்பா. ஆனா இப்பவும் சொல்ற அங்க வர எனக்கு பிடிக்கல. அந்த ஏசி வீட்ல இன்னும் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ. சாரதாவ அனாமிகா கிட்ட விட்டுட்டு பிரசாத வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தா சுரேஷ். பிரசாத் உள்ள வந்த உடனேயே அவனி, வந்துட்டீங்களா மாமா? அத்தை சும்மா தொணன்னு இருக்காங்க. அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். நீங்க சண்டை போடாம உங்க ரூம்ல நீங்க இருந்தா போதும். ஏசி ஓடிக்கிட்டு இருக்கோம், நிம்மதியா தூங்குங்க. கீதா அம்மா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்வாங்க. ஏசில காத்து வரும், ஆனா மனுஷங்கள்ல இருந்து வர வேண்டிய அன்பு பரிவு வருமாமா அப்படின்னு பிரசாத் மனசுக்குள்ளேயே கவலைப்பட்டாரு. நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. குடிசை வீட்ல மாமியார் சந்தோஷமா அனாமிகா செய்யற சேவைகளோட நிம்மதியா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ஆனா அங்க பிரசாத் அந்த பெரிய வீட்ல தனிமையில ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஒரு நாள் யார்கிட்டயும் சொல்லாம கொல்லாம அந்த வீட்ல இருந்து அனாமிகா வீட்டுக்கு வந்துட்டாரு. அம்மா அனாமிகா, அந்த வீட்ல என்னால இன்னும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் இனிமே இங்கதாம்மா இருப்பேன். மாமா கவலைப்படாதீங்க, எங்கே இருங்க. இது உங்க வீடு, நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. மாமனார் வீட்டை விட்டு வெளியே போனதால சுரேஷ்க்கும் அவனுக்கும் மறுபடியும் சண்டை வந்துச்சு. பாத்தீங்களா, உங்க அப்பாவும் அந்த வீட்டுக்கே போயிட்டாரு. ஆஸ்தி அந்தஸ்து இல்லாத இடம்தான் அவங்களுக்கு சொர்க்கமா இருக்கு. ஆமா அவனி, அங்க மனுஷங்க இருக்காங்க.
இங்க வெறும் பணம் மட்டும்தான் இருக்கு. உன் அகங்காரத்தை என்னால கூட பொறுத்துக்க முடியல. நான் கூட போலான்னு இருக்கேன். எங்க அம்மா அப்பா அண்ணி அண்ணனோடவே நானும் போய் சேர்றேன். நீ குடுக்கற கஷ்டத்தை பொறுத்துக்கவே முடியல. சுரேஷ் அவனோட பொருட்களை எல்லாம் கூட எடுத்துக்கிட்டு அங்க போயிட்டான். ரமேஷும் அனாமிகாவும் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அதை கேட்கவே இல்ல. ஒரு மாசம் போச்சு. அவ்வளோ பெரிய பங்களால அவனி தனியா இருந்தா. கீதா அம்மா கூட வேலையை விட்டு போனதுனால எல்லா வேலையும் அவளே பார்த்தா. அந்த வீட்ல அவ மட்டும் தன்னந்தனியா இருந்தா. கோபமா ஆவேசத்தோட வந்து அனாமிகா வீட்ல ஒரு நாள் சண்டை போட்டா. என்ன சுரேஷ் இது? ஒரு மாசம் என்ன அந்த வீட்ல தன்னந்தனியா விட்டுட்டு வந்து இந்த குடிசை வீட்ல அப்படி என்னதான் பண்றீங்க? மரியாதையா வீட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்கு இங்க இருக்க வெக்கமா இல்ல? அவனி, வெக்கப்பட வேண்டியது சுரேஷ் இல்ல, நீதான். பணம் இருந்தா காத்த சில்லுனாக்குற ஏசிய வாங்க முடியலாம். மனச குளிர்விக்கிற மனுஷங்களை வாங்க முடியாது. ஆமா, இங்க மனுஷங்களுக்கு மத்தியில அன்பு இருக்கு. அங்க மாமாக்கு ஏசி ஒத்துக்கல, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆஸ்திய விட அன்புதான் பெரியதுன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கோ. எங்க பாருடிமா, நீ தன்னந்தனியா அந்த வீட்ல இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது எங்களால உன்கிட்ட எப்படி இருக்க முடியும்? முதல்ல மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோ. உன் பணத்தை உன்னால காப்பாத்திக்க முடியாது. எல்லாரையும் அவமரியாதை பண்ண அவனியோட அகங்காரம் ஒரு நிமிஷத்துல மறைஞ்சிருச்சு. அவளோட தனிமை, அவ பண்ண தப்பு எல்லாம் அவ கண்ணு முன்னாடி வந்துச்சு. கண்ணீரோட அனாமிகாவோட கைய பிடிச்சுக்கிட்டா. என்ன மன்னிச்சிருங்க, பணம் இருந்தா போதும்னு நினைச்சேன். ஆனா இந்த ஒரு மாசம் எனக்கு மனுஷன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்னு புரிய வச்சிருச்சு. என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நானும் உங்களோடவே இருக்கேன். அந்த ஏசி மாடி வீடு எதுவும் வேண்டாம். இந்த குடிசை வீடும் அதுல இருக்க ஆளுங்களும் போதும். சரிம்மா, தப்பு புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே போதும். கடைசியா அந்த ஏசி வீட்டை விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த குடிசை வீட்லயே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. வெயில் வெளிய கொளுத்திக்கிட்டு இருந்தாலும் அந்த வீட்ல அன்புங்கிற குளிர் எல்லாரையும் குளிர் வச்சுது. பெரிய இருந்த குடும்பம் மறுபடியும் ஒன்னாச்சு. பணம் சௌகரியங்களை கொடுக்கும், ஆனா சந்தோஷத்தை கொடுக்காது. அத அவ புரிஞ்சுக்கிட்டா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ஜனவரி முடிஞ்சு போச்சு. சிவசிவான குளிர் போயிட்டு நல்ல சூடா வெயில் வந்தது. அனாமிகா தன்னோட புருஷ ரமேஷோட வீட்ல உட்காந்துக்கிட்டு வியாபாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. என்னங்க, குளிர்காலங்கிறதால நம்மளோட பழ வியாபாரத்தை நிறுத்தணும். இப்போ வெயில் அதிகமாயிடுச்சு. ஜூஸுக்கு நல்ல கிராக்கி இருக்கும். இந்த தடவை ஃப்ரெஷ் ஜூஸோட சேர்ந்து பாதாம் பால் கூட போடலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா அனாமிகா, ரொம்ப நல்ல யோசனை. ஸ்பெஷல் பாதாம் பால் எப்படி பண்றதுன்னு நான் நல்லா கத்துக்கிட்டேன். நல்ல நாளா பார்த்து நம்ம வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரமேஷோட தம்பி சுரேஷ், அவனோட மனைவி அவனி வந்தாங்க. அவனி அனாமிகாவையும் ரமேஷையும் பார்த்து ஹாய் சொன்னான். சுரேஷும் தன்னோட அண்ணனுக்கும் அன்னிக்கும் ஹாய் சொன்னான். என்னக்கா, என்ன மாமா ஏதோ பெரிய டிஸ்கஷன்ல இருக்கீங்க போல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவனி. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? அண்ணா, பாதாம் பால் வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இடம் தேடிக்கிட்டு இருந்தேன். ராமர் கோயில் பக்கத்துல நல்ல இடம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அங்க பாதாம் பால் வியாபாரம் ரொம்ப நல்லா போகுமாமா. அதனால அந்த கடையை வாடகைக்கு எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். நீங்களும் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை கேட்ட உடனேயே அனாமிகா ஆச்சரியப்பட்டான். இப்பதானே நம்ம பாதாம் பால் வியாபாரத்தை பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள எப்படி இவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. ரமேஷ் ஏதோ சொல்ல வரும்போது அவனை அனாமிகா தடுத்துட்டு பேசினான். சரி போலாம் வாங்க. அத்தை மாமா எங்க போயிட்டாங்க? வீட்டு பூட்டிட்டு வேற எங்கேயாவது போயிருக்காங்களா? அவங்க வரட்டும் போலாம். அது இல்லக்கா, அவங்க ஷாப்பை சுத்தம் பண்றதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. பக்கத்து ஊர்ல இருக்க அஞ்சலி கிட்டே சொல்லலான்னு பார்த்தோம். ஆனா அவங்களுக்கு போனு சரியா போகல. சரி, அதனால என்ன விடுங்க, நம்ம நேர்ல போய் சொல்லிக்கலாம். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொன்னதும் சுரேஷும் அவனையும் கிளம்புனாங்க. அவங்க போனதும் ரமேஷ் அனாமிகா கிட்ட, என்ன நமிகா இது? நம்ம பாதாம் பால் விற்கலான்னு தானே பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு இவங்க விற்க போறேன்றாங்க. சரி, அத பத்தி அப்புறம் பேசலாங்க. அந்த விஷயத்தை இப்ப பேச வேண்டாம். முதல்ல அந்த ஷாப் கிட்ட போகலாம் வாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த கடைக்கு கிளம்பி போனாங்க. அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேரும் அந்த கடைக்கிட்ட போகும்போது சாரதாவும் பிரசாதும் அந்த கடைய ஏற்கனவே சுத்தம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருந்தாங்க. சுரேஷும் அவனியும் வாடகைய பத்தி கடை ஓனர் கிட்ட பேசினாங்க. வாடா ரமேஷா, பாத்தியா, சின்னவன் நல்ல இடமா பாத்திருக்கான். இங்க ராமர் கோயில் இருக்கிறதால ஜனம் அதிகமா இருக்கும். வெயிலுக்கு எல்லாரும் பாதாம் பால் நிச்சயமா குடிக்க வருவாங்க.
ஆமாண்டாப்பா, அனாமிகா கூட இங்க வந்தாள்னா 2 மருமகள்களும் சேர்ந்து இந்த வியாபாரத்தை பாத்துப்பாங்க. நாளைக்கு அஞ்சலிய கூட கூப்பிட்டா 3 பேரும் சேர்ந்து கடைய ஓபன் பண்ணிடலாம். அனாமிகாவோட மனசுக்குள்ள தன்னோட ஐடியாவை இவங்க அமுல்படுத்திட்டாங்களேன்னு மனசு கஷ்டமா இருந்தாலும் வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஆமா அத்த, ரொம்ப நல்ல இடம்தான். அஞ்சலிக்கும் ஃபோன் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவ கூட வந்திருந்தா எல்லாரும் கடைய பார்த்த மாதிரி இருக்கும். அண்ணா, வாடகையெல்லாம் பேசியாச்சு. நாளைக்கே ஃபர்னிச்சர்லாம் கொண்டு வந்து போட்டுடலாம். கங்க்ராச்சுலேஷன்டா. ஆனா அனாமிகா, நம்ம இதுக்கு முன்னாடி பேசின விஷயம். ரமேஷ், இப்ப அத பத்திலாம் பேச வேண்டாம். சுரேஷ், நீ வேலைய ஆரம்பி, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். ஐயர்கிட்ட ஒரு நல்ல நாளா பார்க்க சொல்லு. அஞ்சலி கிட்ட கூட சொல்லி எல்லாரும் ஒன்னா வருவோம். நல்ல நாளா பார்த்து திறப்போம் அப்படின்னு சொன்னது 2 பேரும் ஓகே சொன்னாங்க. நல்ல வார்த்தை சொன்னீங்க. சரி, அந்த ஐயருக்கு போனை போடுங்க. நல்ல நாள் எப்ப வருது என்னன்னு கேப்போம். அதுல என்ன, இப்பவே ஃபோன் பண்ற? அப்படின்னு ஐயருக்கு ஃபோன் பண்ணதும் அந்த ஐயர் நேரா வீட்டுக்கு வந்துட்டாரு. பஞ்சாங்கத்தை பார்த்து நல்ல நேரம் எப்ப இருக்குன்னு பார்த்து முகூர்த்தம் சொன்னாரு. 2 நாள்ல நல்ல முகூர்த்தம் இருக்குமா? அன்னைக்கே கடையை ஓபன் பண்ணுங்கோ. வியாபாரம் அல்லும் போங்கோ. சரி ஐயரே, நீங்களே வந்து பூஜையெல்லாம் பண்ணிடுங்க. பேஷா வந்து பண்ணிடுறேன். ஆனா தட்சணையில குறை வைக்கப்படாது, அப்படிதான். அவரு சந்தோஷமா அந்த இடத்த விட்டு போனாரு. முகூர்த்தம் எல்லாம் குறிச்சிட்டதுனால அவங்கவங்க வீட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு சாயந்தரம் சாரதாவும் பிரசாதும் வெளியில நாற்காலி போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ ஆட்டோல பொருட்களோட அருண் அஞ்சலி வந்தாங்க. அத பார்த்து டென்ஷன் ஆயிட்டு, என்னடா அருண், ஆட்டோல வந்து இறங்குறீங்க? பாத்திர பண்டம்லாம் இருக்கு. என்ன விஷயம், என்ன நடந்தது? அங்க வியாபாரம் சரிவர நடக்கலப்பா. அங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியாம தான் இங்க வந்துட்டோம். அப்படியா? ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க. சரி, இந்த பொருள் எல்லாம் கொண்டு போய் உள்ள வைங்க, நாங்களும் உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பாத்திரங்களை எடுத்து உள்ள கொண்டு போய் வைக்கும்போது அனாமிகா அதை பார்த்துட்டு ரமேஷ் கிட்ட, என்னங்க அங்க பாத்தீங்களா, அருணும் அஞ்சலியும் பாத்திர பண்டங்களோட வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நம்ம போய் என்னன்னு பாப்போம் வாங்க. அனாமிகாவும் ரமேஷும் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தாங்க. அப்போ அஞ்சலிய பார்த்து அனாமிகா பேசினா, என்ன அஞ்சலி, ஃபோன் பண்ண போக மாட்டேங்குது. அதெல்லாம் இருக்கட்டும், இப்படி அவசர அவசரமா பாத்திர பண்டங்களோட வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லக்கா, அங்க வேலை ஒண்ணும் இல்ல. நாள் முழுக்க சும்மாவா உட்கார்ந்துருக்கிறது? போனை ரீசார்ஜ் பண்ண கூட கையில சில்லி பைசா இல்ல. அங்க எங்க நிலைமை அப்படி இருக்கு. அதனாலதான் இங்க வந்துட்டோம். இங்க ஏதாவது வேலை பாத்துக்கலான்னு வந்துட்டோம். உங்க குழந்தைனாருக்கு ஒரு ஐடியா இருக்கான். என்ன யோசனை அது? ஊர்ல ஏற்கனவே ஜூஸ் கடையை தான் நடத்திக்கிட்டு வந்தாரு. அதனால இந்த தடவை புதுசா பாதாம் பால் வியாபாரம் பண்ணலான்னு நினைச்சாரு. அந்த வார்த்தையை கேட்டதும் அனாமிகாவும் ரமேஷும் ஷாக் ஆயிட்டாங்க. பக்கத்துல இருந்த சாரதாவும் அதை கேட்டு ஷாக் ஆயிட்டாங்க. என்னது, நீங்களும் பாதாம் பால் வியாபாரம் பண்ண போறீங்களா? இத பத்தி நம்ம கண்டிப்பா உட்கார்ந்து பேசி ஆகணும். அத்த, முதல்ல பாத்திரங்களை எல்லாம் உள்ள கொண்டு போய் வைங்க. எல்லாரும் உட்கார்ந்து அப்புறமா சாவகாசமா பேசலாம். வெளியே நின்னு இதெல்லாம் பேச வேண்டாம். அனாமிகா ரமேஷ் 2 பேரும் கூட பாத்திரங்களை எல்லாம் உள்ள கொண்டு போய் வைக்க உதவி பண்ணாங்க. பொருள் எல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்தாங்க. என்னாச்சுமா? இதுக்கு முன்னாடி பாதாம் பால் ஷாப் வைக்கலான்னதும் இத பத்தி பேசணும்னு ஏன் சொன்ன? என்ன விஷயம்? டே அருண், உங்க அண்ணன் சுரேஷ் கூட பாதாம் பால் வியாபாரம் பண்ணணும்னு ஒரு இடம் பார்த்து அட்வான்ஸையும் கொடுத்துட்டான். 2 நாள்ல கடைய திறக்க போறோம்பா. அந்த விஷயத்த பத்தி தான் உங்ககிட்ட பேசி வரவழைக்கலான்னு பார்த்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்து நிக்கிறீங்க. அது கேட்டதும் அருணுக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்னும் புரியல. ஒரு நிமிஷம் எல்லாரும் ரொம்ப நிசப்தமா இருந்தாங்க. சரி விடுங்க அத்தை, அவங்க ஏதோ ஒரு வழியா ஒரு கடையை ஓபன் பண்றாங்க. அதுக்கு நடுவுல நாங்க ஏன் நந்தி மாதிரி தடுத்துக்கிட்டு? இல்ல இல்ல, அவங்க வியாபாரம் அவங்களோடது, நம்ம வியாபாரம் நம்மளோடது. இதுல எந்த மாற்றமும் இல்ல. நமக்கு வேற வழியும் இல்ல. நம்மளும் இதே வியாபாரத்தை தான் பண்ணணும் அஞ்சலி அப்படின்னு அருண் கராரா சொன்னதுனால எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அப்ப ரமேஷ் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், சபாஷ்டா தம்பி, உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு முன்னாடி பாதாம் பால் வியாபாரம் ஆரம்பிக்கலாம் நாங்க தான் பேசணும். இத பத்தி சொல்ல வந்தா இப்ப பேசாதன்னு உங்க அண்ணி என் வாயை அப்படியே அடைச்சிட்டா. நீ இப்ப இவ்ளோ கராரா சொல்லும்போது நான் கூட சொல்றேன், நாங்களும் பாதாம் பால் வியாபாரத்தை பண்ண போறோம். அதை கேட்ட உடனே வீட்ல இருந்த எல்லாரும் திடீர்னு பயங்கர ஷாக் ஆனாங்க. அனாமிகா குழப்பத்தோட தன்னோட புருஷனை பாத்துக்கிட்டு இருந்தா. சரியா அதே டைம்ல சுரேஷும் அவனியும் கூட அங்க வந்தாங்க. அவங்க சொன்னதை கேட்டு அப்படியே நின்னுட்டாங்க. 3 அண்ணன் தம்பிங்க, 3 மருமகள்கள் ஒரே வியாபாரத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதும்
அவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல. சுரேஷும் அவனையும் மெதுவா உள்ள வந்து அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்தாங்க. எல்லாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டு அமைதியா உட்கார்ந்திருந்தாங்க. 3 மருமகள்களும் மகன்களும் ஒருத்தர் பாத்துக்கிட்டு எதுவும் பேசாம அமைதியா இருந்ததை பார்த்த பிரசாத், என்ன எல்லாரும் அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு வேணும் இல்லையா? அவனே அவர் சொன்னதை கேட்ட உடனே இப்படி சொன்னான். என்ன சொல்றது மாமா, நியாயப்படி நாங்க தான் முதல்ல கடைய பார்த்தோம், முகூர்த்தம் கூட பாத்திருக்கோம். இவங்க 2 பேரும் இந்த விஷயத்த பத்தி முன்னாடியே எங்க கிட்ட சொல்லலையே. 2 நாள்ல கடைய திறக்க போறோம். அதனால இவங்க 2 பேரையும் ஏதாவது வேற வியாபாரம் பண்ண சொல்லுங்க. அவனே அப்படி பேசுனதும் அது தடுத்து அருண் பேசினான். அண்ணே, அவ்வளவு தூரத்துல இருந்து நாங்க எதுக்கு இங்க வந்தோம்? பொழைக்கிறதுக்காக தானே வந்தோம். வெயில் காலத்துல நாங்க பாதாம் பால் வியாபாரம் செய்யலான்னு முடிவெடுத்து தான் வந்தோம். அதை நான் பண்ணுவேன்னு சொன்னதுல என்ன தப்பு? அப்ப ரமேஷ் கூட, அவங்கவுங்க வியாபாரத்தை அவங்கவுங்க பாக்குறதுல எனக்கு எந்த தப்பும் இல்லங்கிற மாதிரி தான் தோணுது. யார் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கோ அவங்க முன்னுக்கு வரட்டும். அவனே இது எதுக்குமே ஒத்துக்கல. அது எப்படி சரி வரும் மாமா? எல்லாரும் ஒரே பிசினஸ் பண்ணா எப்படி சரி வரும்? இந்த வியாபாரம் எங்களுக்கு தான் வேணும். ஏன்னா நாங்க தான் முதல் அடியே எடுத்து வச்சிருக்கோம். இப்படி 3 அண்ணன் தம்பிகள் மருமகள்களுக்கு மத்தியில வாக்குவாதம் வளர்ந்துகிட்டே போச்சு. ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கறத அனாமிகாவால பாத்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. அனாமிகா சத்தமா எல்லாரையும் அமைதியா இருக்க சொன்னா. நிறுத்துங்க மாமா, அத்தை, நீங்க பெரியவங்க தானே. நீங்க இருக்கும்போது நாங்க இப்படி சண்டை போடுறது நல்லா இருக்காது. இப்பையில இருந்து நாங்க யாரும் எங்க சொந்த முடிவை எடுக்க போறதில்ல. எது சரின்னு நீங்க பார்த்து முடிவெடுங்க. நாங்க எல்லாரும் அதுக்கு கட்டுப்படுறோம். இதுல யாருக்காவது பிரச்சனை இருந்தா இப்பவே சொல்லுங்க. அனாமிகா சொன்னதை கேட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ரமேஷ், சுரேஷ், அருண் 3 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதுபடி நாங்க நடக்கிறோம். நாங்க மருமகள்களுக்கும் வேற வழி இல்ல, ஒத்துக்கிட்டாங்க. எல்லாரோட முகத்தையும் பார்த்து சாரதா யோசிச்சாங்க. இப்ப அவங்க சொல்ல போற தீர்ப்பு 3 மருமகள்களோட நிலைமைய மாத்த போகுது. இப்ப நம்ம மாமியார் என்ன முடிவு எடுத்தாங்கங்கறத பாக்கணும். சாரதா எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்டு, நான் சொல்ல போறத நீங்க எல்லாரும் கண்டிப்பா கேப்பீங்கன்னு சொல்றேன். அப்புறம் உங்க இஷ்டம். சொல்லுமா, உன் பேச்ச நாங்க மறுப்போமா? எல்லாரும் கேக்குறோம். அப்படின்னா கேளுங்க. யாரும் கஷ்டப்படாம அவங்க வியாபாரத்தை ஆரம்பிங்க. நம்ம ஊர்ல நிறைய ஜங்ஷன் இருக்கே. 3 பேரும் வேற வேற இடத்துல போடுங்க. தூரமா கடைய தரங்க. ஒருவேளை வியாபாரம் சரியா போகலன்னா அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது என்னங்கறத அப்புறமா பேசுவோம். மாமியார் சொன்னதை கேட்டு எல்லாரும் சரின்னாங்க. நல்ல இடம் பார்த்து 3 மருமகள்களும் 3 மகன்களும் 3 வேற வேற இடத்துல அவங்க பாதாம் பால் பிசினஸ ஆரம்பிச்சாங்க. போட்டி அதிகமானதுனால அவங்க கஸ்டமர்ஸ கவர ஆரம்பிச்சாங்க. வாங்கம்மா வாங்க, ஃப்ரெஷ்ஷான பாதாம் பால், ஸ்பெஷல் ஃப்ரூட் மிக்சர், விதவிதமான ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கு. வாங்கம்மா வாங்க. அனாமிகா, இப்ப எதுக்கு கூவி கூப்பிட்டுட்டு இருக்க? நம்ம கடைய பத்தி எல்லாருக்கும் தெரியும்ல, வருவாங்க. தெரிஞ்சா போதாதுங்க, நமக்கு இப்ப போட்டி இருக்குல்ல, அதுக்குதான் இப்படிதான் கூப்பிடணும். இன்னொரு பக்கம் அவனியும் சுரேஷும் கூட கூவி வித்தாங்க. வாங்க ஐயா வாங்க, ஸ்பெஷலான பாதாம் பால். ஒரு தடவை குடிச்சிங்கன்னா இத விடவே மாட்டீங்க. லேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். சீக்கிரமா வாங்க ஐயா வாங்க. அஞ்சலியும் அருணும் கூட போட்டி போட்டுட்டு கூவுனாங்க. சுவையான ஃப்ரெஷ்ஷான பாதாம் பால் இருக்கு. மனத்தை பாத்தீங்களா? ஆள மயக்குது. சின்னவங்களே பெரியவங்களே எல்லாரும் வாங்க. எல்லாரும் சேர்ந்து 1 மாசம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்கலங்கறதால எல்லாரும் மாமியார் கிட்ட வந்து அசெம்பிள் ஆனாங்க. பாத்தீங்களா, 1 மாசம் உங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைச்சதா? ஆனா நஷ்டமும் இல்ல. அதனால என்கிட்ட இன்னொரு யோசனை இருக்கு. நீங்க எல்லாரும் தனித்தனி ஷாப் இல்லாம ஒரு நல்ல இடத்துல பெரிய ஷாப்பை எடுத்து 6 பேரும் வேலை செஞ்சீங்கன்னா உங்க வியாபாரம் எப்படி பிச்சுக்குது பாருங்க. மாமியார் சொன்ன யோசனை பிடிச்சு 6 பேரும் சேர்ந்து அந்த ஊர்ல ஒரு பெரிய இடத்தை எடுத்தாங்க. 3 மருமகள்களும் சேர்ந்து உற்சாகமா பாதாம் பாலை விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரே இடத்துல அது கிடைக்குதுங்கறதால அங்க நிறைய பேரு கியூ கட்டி நின்னாங்க. 1 மாசம் போனதுக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைச்சது. அந்த பணத்தை கொண்டு வந்து மாமியார் கிட்ட கொடுத்தாங்க. இப்ப சொல்லுங்க மருமகள்களே, வியாபாரம் எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு அத்தை. இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இதனால நான் சொல்றது என்னன்னா, ஒத்துமையா இருந்தாதான் பலம். ஒத்துமையா இருந்தா எதை வேணா சாதிக்கலாம். என்கிட்ட இன்னொரு யோசனையும் இருக்கு. நம்ம இப்படி வேற வேற வீட்ல இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஒரே பெரிய வீடு எடுத்துப்போம். மத்த வீட்டெல்லாம் வாடகைக்கு விட்டா அந்த பணமும் நமக்கு கிடைக்கும்ல, செலவும் குறையும்.
எல்லாரும் சேர்ந்து கூட்டு குடும்பமா இருப்போம். என்ன சொல்றீங்க? ஆமா அத்த, நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் கொடுக்கறோம். நீங்களே வீட்டை நிர்வாகம் பண்ணி எல்லாத்தையும் நடத்துங்க. ஆமா அத்த, அப்படியே பண்ணுவோம். அக்கா சொல்றது உண்மைதான் அத்த. எல்லாரும் சேர்ந்து இருப்போம். கொஞ்ச நாள்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வீடை எடுத்தாங்க. கூட்டு குடும்பமா இருந்து பாதாம் பால் வியாபாரத்தை இன்னும் அதிகமா விற்பனை பண்ணாங்க. அந்த பாதாம் பால் ருசி பக்கத்து கிராமத்துல எல்லாம் கூட ரீச் ஆச்சு. இந்த மருமகள்களோட ஒத்துமைய பார்த்து ஊர் மக்கள் பாராட்டினாங்க. இப்படி இந்த பாதாம் பால் ஷாப் ஃபேமஸ் ஆனதுனால அந்த குடும்பம் சந்தோஷமா, அமைதியா, நிம்மதியா வாழ்ந்தது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.